நம்ம அன்றாட வாழ்க்கையில் உயிர் வாழ்கிறதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸை இன்டெகிரேட்டடாக பண்ணுறோம் இல்லையா? காலையில் எழுந்திரிச்சோன்னா பல் விளக்குவோம், அதுக்கப்புறம் குளிப்போம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஒன்று வேலை செய்ய போவோம், இல்லை படிப்போம். இதற்கு நடுவில் ஹாபிஸ் எதாக இருந்தால் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், கடைசியாக நைட்டில் தூங்கி ரெஸ்ட் எடுத்துருவோம். இப்போது இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பல்லு மட்டும் விளக்குவேன், சாப்பிட மாட்டேன் நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், பல்லே விளக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். தூங்கிட்டே இருப்பேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். அப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அன்னன்னைக்கு ரெகுலராக இன்டெகிரேட்டடாக பண்ணுவோம். இதில் ஒரு ஆக்டிவிட்டியை எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதை வச்சு தான் இன்னொரு ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒர்க் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக சாப்பிடுவோம். அதே போல் ஒர்க் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக தூங்குவோம். ஒரு வேளை அன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன்னா 2 முறை அல்லது 3 முறை ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை இன்னொரு ஆக்டிவிட்டியை டிட்டர்மின் பண்ணும். இதே மாதிரி தான் ஐஏஎஸ் ப்ரிப்ரேஷனும். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் அன்னன்னைக்கு எல்லா முக்கியமான ஆக்டிவிட்டீஸையும் இன்டெகிரேட்டடாக பண்ணணும். கோர் சப்ஜெக்டை புக்கிலேருந்து படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, பிஐக்யூவை கோத்ரூ பண்ணி சால்வ் பண்ணுறது, அது இல்லாமல் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து அவங்க செய்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணால் தான் இன்னொரு ஆக்டிவிட்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு பிஐக்யூ நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் கோர் சப்ஜெக்டை எந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும், எந்த அளவுக்கு ஒய்டாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு பாலிட்டி சப்ஜெக்டில் ப்ரிலிம்ஸில் யூபிஎஸ்சி டேரெக்டாக ஆர்டிகல்ஸ் எல்லாம் கேட்காது. ஆனால் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிக்கலை டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுறாங்க. இது யூஸ் இல்லை. பிஏக்யூ பார்த்தா தான் எக்ஸாமினேஷன் நேச்சர் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடியும். அதே போல் எக்கனாமியிலே தேவையில்லாத ஃபார்முலாலாம் யூபிஎஸ்சி கேட்கவே கேட்காது. ஆனால் இதையும் நிறைய பேர் புக்கில் இருந்து மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்போ பிஏக்யூவை நீங்கள் கோத்ரூ பண்ணணும். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸில் எதை படிக்கணும், எதை விடணும், எந்தளவுக்கு டீப்பாக போகணும், எந்தளவுக்கு ஒய்டாக நம்ம கவர் பண்ணணுன்றதை கோர் சப்ஜெக்ட் படித்தா தான் தெரியும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கோர் சப்ஜெக்ட் லிங்க்டாக தான் இருக்கும். அதே போல் கோர் சப்ஜெக்டில் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தளவுக்கு டீப்பாக போகணுங்கிறத மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் தெரியும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம படிக்கிறது கரெக்டாக இல்லையா, நம்ம படித்ததை நாலேஜாக அப்டைன் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறத ஆன்சர் ரைட்டிங் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அன்னன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் பண்ணணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி 95% ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இதை பண்ணுறது இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு படிக்கிறாங்க, ஒரு டிசிப்ளின் மேனரில் படிக்கிறது இல்லை, அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக படிக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறாங்க. இதனால தான் இன்றைக்கி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை கூட கிளியர் பண்ண முடியல. உங்களுக்கு ஒரே அட்டெம்ப்டில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும்னா நான் சொன்னது போல் நீங்கள் இன்டெகிரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அன்னன்னைக்கு நீங்கள் பண்ணணும். நன்றி.